என்னாச்சு ஜெனி, ஏன் நின்னுட்ட? கிருஷ்ணா, கால் ரொம்ப வலிக்குது கிருஷ்ணா. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நடக்கலாம் கிருஷ்ணா. ரொம்ப டயர்டா இருக்கு. இதுக்கே டயர்ட் ஆயிட்டா எப்படி ஜெனி? வா, கொஞ்ச நேரம் போலாம், அந்த பக்கம் வேணா போய் உட்காந்துக்கலாமா? இல்ல கிருஷ்ணா, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். சரி விடுடா, சிஸ்டருக்கு தான் கால் வலிக்குதுங்கிறாங்கல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி, நீ போய் கூட இருந்து பாத்துக்கோ, நான் அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கேன். டேய் இருடா, அவள் கால் வலிக்குதுங்கிறாள்ல, இரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறா. அதுக்கப்புறம் ஒட்டுக்காவே போகலாம். நீ எதுக்கு தனியா போறா? இங்கே இரு. இல்லடா பரவாயில்ல, நீ பார்த்து கூட்டிட்டு வா, நான் அப்படியே சும்மா போயிட்டு இருக்கிறேன். இருடா மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு போகலாம். நீ மட்டும் எதுக்கு தனியா போடுறங்கிற? அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. நீ மட்டும் என்ன போய் பார்க்க போற? இரு, நானும் வரேன். டேய் பரவாயில்ல விடுடா, நான் என்ன குழந்தை, எனக்கு என்ன போக தெரியாதா? நான் போயிட்டு இருக்கேனா? அதான் அத்தைங்களும் போயிட்டு இருக்கிறாங்களே, சின்ன பிள்ளைக்களும் முன்னாடி தான் இருப்பாங்க. நான் பார்த்து போய்க்கிறேன். நீ சிஸ்டர் கூட இருந்து பார்த்து கூட்டிட்டு வா, சரியா? என்னடா சொன்ன கேட்கவே மாட்டேங்கிற? டேய் அப்படியே நான் போயிட்டே இருக்கிறேன். கேண்டீன் ஏதாவது எங்க இருக்குது என்னன்னு பார்த்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன். டீ ஏதாவது சாப்பிடலாம், சரியா? நான் அப்படியே எங்க இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன். நீ அங்கே வந்துரு சிஸ்டர் கூப்பிட்டுட்டு. தண்ணி கூட குடிக்காம இப்போ நடந்துட்டு இருக்கிறனால தான் டயர்டா இருக்கும். நான் அப்படியே போய் பார்த்துட்டு கேண்டீன்ல பார்த்துட்டு கூப்பிடுறேன். சரிடா மச்சா. சரி, இப்போ கேண்டீன் எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண, நான் அங்கேயே வரேன் ஜெனி கூட்டிட்டு. சரி சிஸ்டர், நீங்க பார்த்து வாங்க. அது தூரம் தான்டா மச்சா, ஒரு 5-6 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா இருக்குது பாரு. அப்புறம் டயர்டாக்காம எப்படி இருக்கும்? சரி நீ பார்த்து வா, சரியா? நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். சரிடா மச்சான். சரி வா ஜெனி, அதான் அந்த பக்கம் சாய் எடுத்து நாங்கள் போய் போடல வா. ஓகே கிருஷ்ணா. ஷாம் கூட வந்திருந்தா நல்லா இருக்கும் கிருஷ்ணா. இந்த நேரத்துல அவன் யூஎஸ் போயிட்டான். அவன் இருந்திருந்தா இங்க நம்ம கூட வரக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் வரலாம்னு நினைச்சிட்டே இருந்தா ரொம்ப நாள். நமக்கு அப்ப வர முடியல. இப்ப ரொம்ப மிஸ் பண்ற அவனை. ஆமா ஜெனி, எனக்கும் அப்படிதான் இருக்குது. அவன் இருந்திருந்தா இந்த பாரத்து அவங்க கூட சுத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பா ரெண்டு பேரும் நல்லா. இப்ப இவனுக்கு கம்பெனிக்கு ஆள் இல்ல. சரி, நான் தனியா வர சங்கடப்பட்டுட்டு அவனை எடுத்துட்டு வந்துட்டு பாரு, அவன் தனியா போறான். எனக்கே சங்கடமா இருக்குது. சாரி கிருஷ்ணா, என்னால தானே. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் உட்காந்துட்டு போலாம். இட்ஸ் ஓகே ஜெனி, வா, அதெல்லாம் புரிஞ்சுப்போம் வா. எங்கக்கா புள்ளைங்க முன்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தரையும் காணோம். இப்போ எங்க போனாங்கன்னு தெரியல. கண்ணிலே வர மாட்டேங்கிறாங்க யாரும். ஆமா, அவங்க எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு அங்க இங்கேயும் போயிருப்பாங்க. நாம மெதுவா நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்ம கூடயே நின்றுட்டு இருப்பாங்களே என்ன? எல்லாம் இதுக்குள்ளதான் இருப்பாங்க. எங்க போயிட போறாங்க? ஏதாவது ஃபோன் பண்ணுவாங்களே, அதான் ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்களே. சரி, பிள்ளைங்கள சேர்ந்து தானே போயிருக்கிறாங்க. பார்த்துட்டு வரட்டும். அவங்க எங்கேயும் கூட்டிட்டு போறதில்லன்னு சும்மா சொல்லிட்டே இருக்கிறதாச்சு. அப்படியே பார்த்துட்டு வரட்டும் விடு. நம்ம ஏதாவது கொஞ்சமா பார்த்துட்டு எங்கேயாவது போய் உட்காரலாம். எனக்கும் முடிய மாட்டேங்குது, காலெல்லாம் வலிக்குது. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் இருக்குது. நானும் அதான் மெதுவா அப்படியே வந்துட்டு இருக்கிறேன் ஓடிட்டு. பிள்ளைங்க எங்க தெரியாம போயிட்டாங்கன்னு என்ன பண்றதுன்னா மனசுக்குள்ள பக்குன்னு இருக்குது. சும்மா எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது சீதா. எங்க போயிட போறாங்க? எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. அதான் எல்லாரும் இருக்கிறாங்கல்ல, தனியாவா போயிருக்காங்கல்ல, எல்லாம் சேர்ந்துதான் இருக்கிறாங்க. ஆமாக்கா விடுங்க, என்ற வயனும் போயிருக்கிறான். அந்த பசங்களை எல்லாம் மளிகா பையன் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, எல்லாம் சேர்ந்தப்பலதான் போயிருப்பாங்க. தனித்தனியெல்லாம் போக மாட்டாங்க. வந்துருவாங்க அவங்கள. எல்லா இடம் சுத்தி பார்த்துட்டு தான் வருவாங்க. நம்மளாட்ட 1-2 பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்குவாங்களா அவங்க? எல்லா பக்கம் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் வருவாங்க. பாருங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாவங்களோட காணும். அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க போல. ஆமா, பிள்ளைங்களை கூட சேர்த்துக்கலாம் சீதா. இந்த நிலாவி சின்ன பிள்ளையும் அவங்களுக்கு மேல இருப்பாங்க. அவளுக்கு அதுக்கு மேல ஒரு இடம் பாக்கி இல்லாம எல்லாம் சுத்தி பார்த்துட்டு தான் வருவாங்க. சரி வா, நாங்க அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கலாம். ஆமா காலிமாக்கா, கரெக்டா சொன்னீங்க. பாரு, அவங்களுக்கு புருஷனை விட்டுட்டு வந்தா பிள்ளைய விட்டுட்டு வந்தா கவலை இருக்குதா? நல்லா சுத்தி ஜாலியா இருக்கிறாளுங்க, எந்த கவலையும் இல்லாம. நமக்கு தான் அடிச்சுக்குது, இவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றாங்களோ ஆக்குனாங்களோ இல்லையான்ட்டு. ஆமா மலர், அதை சொல்லு பின்ன. எனக்கு மாப்பிள்ளை இருந்தா அதான் மனசுக்குள்ள அடிச்சுட்டே இருக்குது. அவருக்கு வேற சுகர் பேஷண்ட், கரெக்டா சாப்பிடுவோன்னு மாத்திரையில எடுத்துக்கோணும். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு என்னம்மா? ஃபோன் பண்ணா அது என்ன மணி அடிச்சுட்டே இருக்குது, ஃபோன் எடுக்கலாம். என்னத்தான் பண்ணிட்டு இருக்கிறாரு என்னம்மா? சரி, சித்த நேரமாச்சு கழிச்சு கூப்பிடலாம், இல்லை பார்த்துட்டு அவராச்சும் கூப்பிட்டுன்னு பார்த்தா மனுஷன் இன்னும் ஃபோனும் பண்ணவே இல்லை, ஒன்றும் பண்ணவே இல்லை. சோத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு என்னம்மா? ஏதோ 2 நாளைக்கு கொஞ்சம் கடையில் வாங்கி சாப்பிடுங்கன்னு நான் சொன்னேன். சரின்னு சொன்னாரு. என்ன பண்ணுவாரோ? ஏக்காந்தானே ஆக்கையில சாப்பிட மாட்டாரு. ஆமாப்போ, நல்லா சொன்னேன். அவர் இங்கே போய் அடுக்கிட்ட போய் நிற்கிறாரு, செய்கிறாரு. அதெல்லாம் ஒரு நாளும் எதுவும் செஞ்சதே இல்லை. எங்கள் வீட்டில எல்லாம் பரவாயில்ல, அந்த விஷயத்துல அவர் எதை நான் இல்லைன்னா ஏதோ அவர் கலவாரப்படி போட்டு எல்லாம் ஆக்கிக்குவார். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னன்ற மாமனார் வேறு இருந்தாரு, மாமியார் வேறு இந்த நேரத்தில் போய் எங்கே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன்ட்டு போனது அங்கேயே உட்காந்துக்கிச்சு. வரல, ஃபோன் பண்ணி சொன்னால் வந்து இருந்த வீட்டில் நான் இந்த மாதிரி போகிற பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டேன். சரி நான் வர்றேன் அப்படின்னாங்க. இன்னும் வந்தாங்களே என்னமோ தெரியல. சொல்லிட்டு வந்திருக்கிறீங்களா? அதெல்லாம் வந்தாலும் வந்திருப்பாங்க நேரத்துக்கு. என்ன பண்ணியிருக்கிறாங்களோ தெரியல. நானும் இன்னும் ஒன்றும் ஃபோனே பண்ணல. அப்புறம் மேலே ஏதாவது கூப்பிட்டு பேசணும் என்ன பண்ணாங்க என்னன்ட்டு. வரலனாலும் அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் ஏதாவது ஆக்கிக்குவார். அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம வெளியே வந்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். எங்கள் வீட்டில் தான் அந்த இதே இல்லையே. நானும் நேற்று வரும்போது காலையில் கருவாட்டு குழம்பு ரசம் பருப்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். சரி, குழம்பெல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு சாப்பாடு மட்டும் வச்சுட்டாங்கன்ட்டு. இவரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ தெரியல. சரி உடுசிட்டா, வந்த இடத்துல எதுக்கு அதையே நினச்சிட்டு வா, நம்ம அப்படியே போயிட்டு இருக்கலாம். என்னமோ வந்துட்டோம், 2-3 நாள் காசு தின்னாலும் சரி, கடையில் வாங்கி தின்னாலும் சரி, கடக்க விடு. நம்ம அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. வா, நம்ம அப்படியே மெதுவாக போகலாம். ஆமாக்கா, அதுவும் சரிதா.
போலாமா? சரி, இந்த பக்கமே போலாம் வாங்க. அது அந்த பக்கம் ஒரு ரோடு போகுது, இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது. எதுல வரணும் தெரியல. சரி, இப்படியே நேராவே போலாம் வாங்க. இது நல்ல பெரிய இடமா தான் இருக்குது யாசிகா. நல்லா எல்லா மிருகங்களையும் வச்சிருக்காங்க பாரு. அவ்வளவு பெரிய இடமா இருக்குது. எதுல போய் எப்படி வரணும்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு. அதுக்கு தான் போர்டெல்லாம் வச்சிருக்காங்களக்கா. அப்படிதான் போகணும் மாட்டேங்குது. நம்ம வேசிட்டே அப்படியே தலை மாறி மாறி போயிட்டு இருக்கிறோம். ஏமா ஐயா உட்காந்துட்டேன், வா போகலாம் நாமளும். சிம்ரன், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு சிம்ரன். வயிறெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே. என்னம்மா ஐயா சொல்கிறா, வயிறு வலிக்குதா? இப்போ என்ன திடீர்னு வயிறு வலிக்குதுங்கிற? ஏன் சிம்ரன், அதான் காலையிலேயே சொன்னல. ஓ ஆமாம் ஆமாம், நானே மறந்துட்டேன். இது இவ்வளோ நேரம் ஜாலியாக அப்படியே வந்துட்டு இருந்தோமா, திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொன்னது நான் புரியாமல் நிற்கிறேன். சரி சரி, அப்போ ரெஸ்ட் எடு, நீ கொஞ்ச நேரம் உட்கார். சிம்ரன், நீ வேணா அவங்க கூட போய் அப்படியே பார்த்துட்டு வா போ. சோனி பூமாரி எல்லாம் போயிருக்காங்கல்ல. நான் வேணா கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். நானும் போயிட்டா நீ என்ன பண்ணுவேன் ஐயா? தனியாக தான் இருக்கணும். பரவாயில்ல வீடு, நான் இங்கே இருக்கேன் கூடயே. பரவாயில்ல சிம்ரன், நான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கா போ. நான் இங்கேயே இருக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இந்த பக்கம் தானே வரணும். வாங்க, வரும்போது அப்புறம் சேர்ந்து போய்க்கலாம். அது வரைக்கும் நான் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். அப்படிங்கிறியா? அப்போ நாங்கள் போயிட்டு வரும்போது இதே வழியில் வரட்டுமா? இதே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அங்கே ஏதோ சிங்கமெல்லாம் இருக்குதாம்மா, அதெல்லாம் பார்த்துட்டு நான் இப்படியே வரட்டுமா? உனக்கு தனியாக இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லையா? இல்லாட்டி மெதுவாக அப்படியே வரியா? பரவாயில்ல சிம்ரன், நீ போயிட்டு வா. பாரு, அவங்களாம் போயிட்டாங்க பாரு முன்னாடி. நம்ம வந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு போயிருக்காங்க. நீ அப்படியே போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ. நான் இங்கே இருக்கிறேன். சரிம்மா ஐயா, நீ பார்த்து பத்திரமா இங்கே உட்காந்துட்டு வேற எங்கேயும் போகாத. நாங்கள் வரும்போது இந்த வழியில் திரும்பி வரோம், அப்புறமா ஒன்றா சேர்ந்து போகலாம். ஓகேவா? ஓகே சிம்ரன். சிங்கத்தை பார்க்க சிங்கப்பெண் வருகிறாள். பாட்டு பாரு உனக்கு. இப்பதான் வயிறெல்லாம் வலிக்கிறமா நமக்கு. ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு இருக்குதா? டூர் வரவே அப்பவாச்சு. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் ஆகணுமா? பேசாம லஞ்சு சாப்பிட்டுட்டு ஏதாவது டேப்லெட் ஆச்சு வாங்கி சாப்பிடணும். இல்லைன்னா இது வேலைக்கு ஆகாது. என்னடி சொல்லு, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன்டி ரங்கா, சாப்பிட்டேன். நீ என்ன பண்ண? என்னடி உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா? மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறியா? சாப்பிட்டேன்டி. சாப்பிட்டு தான் ஆகணும். நமக்கு ஏதாவது முடியலன்னு யாரு வாப்பா நம்மள? அதெல்லாம் காவே சாப்பிட்டுட்டேன். அது யாரங்க அப்படி சொல்ற? உனக்கு தான் உன்ற மருமா கூடயே இருக்கிறாள்ல. அலைக்க தூக்கிட்டு போய் பாக்குறக்கு அப்புறம் என்ன விசனப்படுற நீ? ஆமா, நல்லா சொல்றப்போ. அவளே இப்ப இல்லைங்க. எல்லாம் இங்க சுத்தி பார்க்க போறான்ட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. ஏன் உனக்கு தெரியாதா? அடியா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற. ஏன் உனக்கு தெரியாதா? அவங்க எல்லாம் இங்க சேர்ந்து எல்லாம் டூர் போயிருக்காங்க. டூர் போயிருக்காங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அதான் நேத்து இருந்து ஒருத்தரையுமே காணுமா? நான் யாருமே பார்க்கவே இல்ல. தெருவே விரோச்சம் கிடக்குது. அப்படியே சங்கதி. அப்ப ஒருத்தர் இல்லையேங்க. ஏண்டி இங்க கூட தெரியாம தான் இருக்கிறியா இங்க உட்காந்துட்டு? திண்ணையிலே உட்காந்துருக்கிற இது மட்டும் தெரியாம வச்சா உனக்கு? அது நெசமாவே எனக்கு தெரியாது. நான் 10 மணி ஆனா திண்ணையில தான் வந்து உட்காந்துருக்கிறேன். ஒருத்தருமே பார்க்கவே இல்லையே நானு. அது சரிதான். அவங்க நேற்று வெடிகாத்தாலே எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஓ, நேரத்திலே கிளம்பிட்டாங்களா? நான் பாரு நேற்று நேரம் ரசம் தூங்கிட்டேன். சரி போ, மெதுவாக செஞ்சு சாப்பிட்டா கிடக்குது போன்ட்டு நேற்று கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திரிச்சேன். அப்போ அவங்க காலையில் கிளம்பிட்டாங்களா? அதான் எனக்கு தெரியல. இல்லாட்டி நான் பார்த்துருப்பேன்ல. எல்லாருமே போயிருக்காங்களா? ராமூட்டில் முன்னாடி பிள்ளைங்க, பாகி கூட்டில் மருமாவா, வேற பசங்க, ராமாயி மருமாவா, காளி மவுட்டில் மகா மருமாவா, புள்ள அவா எல்லாருமே போயிருக்காங்க. என் ரோட்டில் என் வீட்டு கழுது மகாராணி போயிருக்கிறா. ஓஹோ, இங்க எல்லாருமே போயிருக்காங்களா? நான் நேற்று உன்னையும் பார்க்கல. அப்படியே நீ இந்த பக்கம் காண நேத்தெல்லாம்? ஆமா சுப்பு, நேத்தெல்லாம் இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் சோறெல்லாம் ஆக்கிட்டு பேரனை பார்த்துட்டு அப்படியே உள்ளேயே இருந்துட்டேன் வீட்லயே. வெளியவே வரல நானும் நேற்று. நீயாச்சும் அக்கட வருவேன்னு பார்த்தா ஆளையவே காணோம். சரி, அதான் இப்போதான் அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு இப்படியே வந்தேன். என்னாரும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுன்ட்டு. நானுமே நேற்று எனக்கு கொஞ்சம் மழையாவே இருந்ததா, மிகவும் சலுப்பாவே இருக்குது. என்னதான் பண்றது இப்போ? வயசாக முடியவே மாட்டேங்குது. நேற்றாவது நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு சோக்காக்கி தின்னுட்டு மறுபடியும் திண்ணையிலேயே தான் படுத்துட்டு கிடந்தேன். எங்கேயும் போகலப்பா. ஐயோ, என்ன நம்ம மட்டும் தனியாக இங்கே நிற்கிறோம்? ஏ சின்னப்புள்ள, அடியே நெல்லுடி. வாடி வாடி, இங்கே தான் நிற்கிற, வா வா. அடியே, இங்க எங்கடி நிக்கிற? பாருடி, சிங்க பக்கத்துலயே இருக்குது. என்னவே மறைச்சு பார்க்குற மாதிரி இருக்குதுடி. பயமா இருக்குது. நெல்லுடி, நீ பாட்டுக்கு என்னை மட்டும் இங்கே விட்டுட்டு ஓடிட்டாங்க. வாடி, நீ தான் சிங்கப்பெண்ணாச்சே, வா வா. அடியே, சிங்கப்பெண்ணு சொல்லி இந்த சிங்கத்துக்கிட்ட என்ன மாட்டி விட்டு அசிக்க பண்ணிடாதடி. இரு வரேன். ஐயோ, இவ்வளோ ஒருத்தி என்னை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஓடுறா பாரு. இவ்வளோலாம் நம்பி வந்தோம்னா இப்படிதான் இருக்கும். ஐயோ, சிங்கம் உருமுதே. சிங்க சார், நான் உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன். சரி, நான் போயிட்டு வரேன். நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. நல்லா சாப்பிடுங்க, சரியா? பாருங்க, உடம்பெல்லாம் இழைச்சு கிடக்குது. நல்லா கறியெல்லாம் கொடுத்தா மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. நான் கிளம்புறேன். என்னடி அங்கே நின்று பேசிட்டு இருக்கிற? வா, அங்கேயே நின்றுட்டு இருக்காத. வந்துட்டேன். நீ என்ன, நீ பாட்டு தனியாக விட்டுட்டு ஓடுற? அந்த சிங்கம் என்னமோ என்ன மேலே பாயிற மாதிரியே கோவமா இருக்கிற மாதிரியே பார்க்குது. அதை சமாதானமா 2 வார்த்தை பேசிட்டு வரலான்ட்டு பேசிட்டு இருந்தேன். இதை வந்துட்டேன். பையன் சொல்லிட்டு சிங்கத்துக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற. வா, சட்டுன்னு அடுத்த இடத்துக்கு போகலாம். இங்கேயே பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பியா? அப்படியே பார்த்துட்டே வந்துட்டே இருக்கணும். நீ ஒவ்வொரு இடத்துலையும் நின்றுட்டு இருந்தா எப்படி? வா வா. நீ கூடயே நின்றுட்டு இருக்கிற, திடீர்னு பார்த்து ஆளக்கானா. என்ன இந்த பொண்ணு இங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்குது? பேசலாமா வேண்டாமா? தனியாக வேறு இருக்குது.
சரி, நமக்கு இதுதான் நல்ல சான்ஸ். பேச்சு கொடுக்கல மெதுவா அப்படியே. ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இங்க தனியா உட்காந்துட்டீங்க? இதை நான் சும்மா தான் கொஞ்ச நேரம் உட்காந்து போலான்ட்டு உட்கார்ந்தேன். நீங்க என்ன தனியா சுத்திட்டு இருக்கீங்க? அதை எங்க கேக்குறீங்க? விடுங்க, நான் நீங்க உட்காரலாங்களா? உட்காருங்க உட்காருங்க, அது இடம் இருக்கே, உட்காருங்க. தேங்க்ஸ் ஐயா. நீங்க உட்காரக்கு எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? அது சரி, நீங்க என்ன கும்பலா தானே சுத்திட்டு இருந்தீங்க? எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ஏன் நீங்க மட்டும் தனியா உட்காந்துருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்தது. சரி அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்ட்டு இருந்தேன். சரி ஏன் அவங்களும் வெட்டியா இங்க உட்காந்துட்டு இருக்கணும், நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு இருங்க, நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. அதான் போயிருக்காங்க எல்லாரும். ஓ அப்படியா, சரி சரி. டயர்ட் ஆயிட்டீங்களா? ஏதாவது சாப்பிட்றீங்களா ஐயா? வாங்கிட்டு வரட்டுமா உங்களுக்கு? ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, நீ யாரும் சாப்பிடல, அப்போ எல்லாரும் சாப்பிட்றப்ப வேணா சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இப்போ எதுவும் வேண்டாம். கேண்டீன் நீங்க பக்கத்துல தான் இருக்குமா ஐயா? நான் வேணா போய் ஜூஸ் ஐஸ்கிரீமா வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அட இருங்கம்மா ஐயா, ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? இந்த கிருஷ்ணனும் ஜெனி எங்க கேண்டீன்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, நான் தான் இந்த பக்கம் அப்படியே வந்தேன். இருங்க, நான் போய் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எல்லாரும் வரட்டும், அதுக்கப்புறமா சேர்ந்து ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, உங்க இஷ்டம். அப்புறம் டூரெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஏய் சின்னப்புல, தனியா விட்டுட்டு நீ வாட்டுக்கு இங்க வந்து ஆடிட்டு இருக்கற? எங்கடி தனியா விட்டுட்டு வந்த? அதை சிங்கத்து கூட தான் விட்டுட்டு வந்த, அப்புறம் என்ன? சின்னப்புல, அம்மா நீ ஏன் இங்க வந்து ஆடிட்டு இருக்கற? ஏண்டி மயிலெல்லாம் எப்படி ஆடிட்டு இருக்குது? நாமளும் ஆடுனா என்ன? இதுவும் சரிடா, நீ மட்டும் தான் ஆடுவியா? நானும் தான் ஆடுவேன் பாரு இப்போ. மயிலு மயிலு மயிலம்மா, மஞ்சா காட்டு மயிலம்மா, நாங்க ரெண்டு பேரும் மயிலாட்டம் ஆடுறோம்மா. இதோ சீதா பாத்தியா, இவளுங்க இங்க நின்னு டாட்டம் போட்டுட்டு இருக்காளுங்க. அதான் பாருக்கா, இத்தனை பேர் இங்க இப்படி சுத்தி நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவளுங்க ஆட்டத்தை பாருங்களேன். அடியே சின்னப்புல, மயிலு மயிலு மயிலம்மா. அண்ணி. அது எதுக்கு இங்க நின்னுட்டு இப்படி ஆடி கிடக்குறீங்க? அடியே நிலா, அவ ஆட்டத்தை பாரு ஆட்டத்தை. அடி சின்னப்புல, நம்மள என்ஜாய் பண்றதுக்கு விட மாட்டாங்கடி. இவங்களையே நம்ம கழட்டி விட்டுட்டு வந்தா எப்பயும் கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க பாரு. சும்மா ரெடி, அவங்க காதல் விழுந்து அவ்வளவுதான். அடி என்னடி இப்படி ஆடி கிடக்குறீங்க? நிறுத்துங்க உங்க ஆட்டத்தை கொஞ்சம். இருடி நிலா, இவங்களை அந்த பக்கம் எங்கேயாச்சும் கடத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆமா போ, கிழவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு நாம என்ஜாய் பண்ண முடியுமா? சும்மா ரெடி, எங்க அண்ணி காதல் விழுந்தது அவ்வளவுதான். நீ மயிலு மயிலு மயிலம்மா. அண்ணி. அடி இங்க நின்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? எங்கெல்லாம் தேடுறது உங்களை? எங்கடி போனீங்க ரெண்டு பேரு? நாங்க எங்கேயும் போகல, நீ இந்த பக்கம் தான் சுத்தி பார்த்துட்டு இருந்தா. நீங்க தான் அங்க சுத்தி பார்த்துட்டு இருந்தீங்களா 3 பேர் நான் பேசிட்டு. சரி அதான் அப்படியே நாங்க மெதுவா அப்படியே வந்துட்டு இருந்தோம், பின்னாடியே வருவீங்கன்னு பார்த்தேன். அதெல்லாம் சரிதான், எதுக்கு இப்படி ஆடிட்டு இருந்தீங்க? அதுவாக்கா அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. அங்க பார்க்காம எங்களையவே திட்டிட்டு இருக்கிறீங்க. வெள்ளை கலர் மயில் எப்படி ஆடுதுன்னு பாருங்க. சரி நாமளும் அதுக்கு ஈக்குவலா வச்சு ஆடி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணோம், முடியல, வந்துட்டீங்க. பாருக்கா, அங்க வர வழியில பார்த்தோம்ல, இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்குதுல்லக்கா? ஆமா ஆமா சீதா, பாரு அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது பாரு. நல்லா பாக்குறதுக்கு ரம்மியமா அழகா இருக்குது. அதெல்லாம் சரிதாண்டி, மயிலோட ஆட்டத்தை நீங்க ஆட முடியுமா என்ன? அது வேற எவ்வளவு அழகா இருக்குதுன்னு உங்களெல்லாம் பார்க்கவே முடியல, நீங்க ஆடுற ஆட்டத்தெல்லாம். அப்படி சொல்லுக்கா. இவங்களால ஆட முடியாதுன்னு சொல்லி நம்ம ஆடுறத பொறாம விட்டு பேசிட்டு இருக்கிறாங்க சின்ன புள்ள. அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்க கூடாது சின்ன புள்ள. நம்ம எப்பவும் போல ஆடி பாடி ஜாலியா இருக்கணும். ஆமா ஆமா சரியா சொன்னேன். இவங்க அப்படிதான் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பாங்க. அதோடு அவங்க பேசிட்டே பேசிட்டு போறாங்க. நம்ம நீ சொன்ன மாதிரி அப்போ ஜாலியாக தான் இருக்கணும்.